ஹாய் ஹலோ வெல்கம் டு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு ஒரு சூப்பரான பிஸ்னஸ் பிளான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வருமானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில் பணம் இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு விலைவாசி ஏற்றம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு நிறுவனம் அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த நிறுவனத்தோட வாய்ப்பை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பிஸ்னஸோடைய ஃபுல் பிளான் ப்ரெசன்டேஷன் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா ரியோ மார்ட் ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட் ரியல் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கம்பெனியோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கம்பெனியோட நேம் ரியோ மார்ட் ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 16 GRR நகர், அனெக்ஸ் 2 நியர் ஜெயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், திருநின்ற ஊர் 602024. இந்த இடத்துல தான் கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. அண்ட் ஸ்டார்டட் அண்ட் பார்த்தீங்கன்னா 23/11/2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கஸ்டமர் கேர் சர்வீஸ் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க 6383750893. ஓகேங்களா. அண்ட் வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா riomartstore.com. இந்த வெப்சைட்டோட லிங்க்ல போய் நீங்க சர்ச் பண்ணி கூகுள்ல பாத்தீங்கன்னா கம்பெனியோட ப்ரொஃபைல் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அண்ட் இந்தியாவோட இ காமர்ஸ் வேல்யூ இந்த இடத்துல பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதிர்கால வாய்ப்பு ஃபியூச்சர் விஷன் 2030 மிக முக்கியமான விஷயம் இதுதான். 2027 5 டில்லியன் மற்றும் 2030 7 டில்லியன் பொருளாதாரமாக இந்தியா மாறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரம் 2 மடங்காக உயரும் போது சாமானிய மக்களின் தேவைகளும் உயரும். அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய நமது பிசினஸ் ஒரு பாலமாக அமையும். இந்திய ரூபாயின் மதிப்பில் பார்த்தால் 5 டில்லியன் டாலர் என்பது சுமார் 400 லட்சம் கோடிகளுக்கு அதிகம். அதாவது பாத்தீங்கன்னா 5 டில்லியன் மற்றும் 2030 7 டில்லியன் பொருளாதாரமாக இந்தியா மாறும். அப்போ இந்தியா 5 டில்லியன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா 400 லட்சம் கோடிகளுக்கு அதிகம். நம்ம இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி இ காமர்ஸ் சர்வே கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நம்ம இந்தியா பொருளாதார வளர்ச்சியில இன்னைக்கு 5வது இடத்துல இருக்கு. ஸோ முதல் இடத்துல கண்டிப்பா பிடிக்கணும். ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியும் நம்ம இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி தான். ஸோ நம்ம எந்த அளவுக்கு வருமானம் சம்பாதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பொருளாதாரம் இந்த இடத்துல வளரும். ஸோ இன்னைக்கு ஜாப் அப்படின்ற ஒரு கேட்டகரியில இருக்கும். அதை தாண்டி பிசினஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான வருமானத்தை நீங்க எடுக்கலாம். உங்களுக்கு மாச சம்பளத்தை தாண்டி வார வருமானங்கள் நீங்க பல லட்சங்கள் பல கோடிகளா எடுக்க முடியும். சோ அந்த ஒரு பொருளாதார வளர்ச்சியில நம்மளோட ரியோ மார்ட் பிசினஸ் ஒரு மிகப்பெரிய பாலமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பாத்தீங்கன்னா பொருளாதாரம் வளரும் போது வாய்ப்புகளும் வளரும். கண்டிப்பா பொருளாதாரம் வளரும் போது என்ன நடக்கும்? வாய்ப்புகள் இன்னும் அதிகமா நமக்கு வந்துகிட்டே இருக்கும். வாய்ப்புகளை என்ன பண்ணோம்? வரவேற்க கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பொருளாதார வளர்ச்சி அப்படியே இருக்கும். ஓகேவா. இந்த வேகமான வளர்ச்சியில் நாமும் இணைந்து செயல்பட்டால் மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும். இந்தியாவின் இந்த வளர்ச்சி பயணத்தில் நமது பங்களிப்பை தொடர்ந்து ரியோ மார்ட் நிறுவனத்தின் மூலம் வழங்குவோம். இந்தியாவோட இந்த வளர்ச்சி பயணத்துல ரியோ மார்ட் என்ற நிறுவனம் மிகப்பெரிய லெவல்ல பங்களிப்பு அளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ மக்களா இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே நிறுவனத்துல ஜாயின் பண்ணும்போது நம்மளுடைய ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதாரம் வளரும் போது நம்ம இந்தியாவோட பொருளாதாரம் வளரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த நிறுவனம் வழங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ரியோ மார்ட் இஸ் ஏ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஸோ இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல், கையளவு கைபேசியில என்ன பண்ற உலகத்தையே அடக்கி வச்சிருக்கோம். எதுனாலுமே நம்மளுடைய செல்போன் தான் நமக்கு எல்லா விஷயத்தையும் இன்ச் பை இன்ச் இன்னைக்கு கைட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் டிஜிட்டல்ல தான் இன்னைக்கு பணம் கூட நம்ம டிரான்ஸ்பர் பண்றது எல்லாமே பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதை தாண்டி இன்னைக்கு செல்போன் தான் அதிகமா எடுத்துட்டு போறோம். ஏன்னா பணம் டிஜிட்டலா ஆயிடுச்சு. எல்லாமே உலகத்துல இன்னைக்கு டிஜிட்டல் மையமாவே இருக்கு. ஸோ அந்த டிஜிட்டல் உலகத்துல நம்மளுடைய ரியோ மார்ட் நிறுவனமும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அவர் பேசிக் நீட்ஸ் ஒரு பேசிக்கா நமக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு. கண்டிப்பா கோல்டு ஒரு அத்தியாவசிய தேவையில மிகப்பெரிய ஒரு விஷயம். இது கோல்டு இல்லைன்னா இன்னைக்கு மதிப்பே இருக்க மாட்டேங்குது. ஓகேங்களா. இன்னைக்கு கோல்டோட விலையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்டா இருக்கு. அண்ட் ஹெல்த்தி ஃபுட் இன்னைக்கு நீங்க வெளியில போய் பாத்தீங்கன்னா 20 ரூபாய் பிரிஞ்சு 30 ரூபாய் பிரிஞ்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹெல்த்தியா நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோமா அப்படின்னா கண்டிப்பா அது கிடையாது. ஆரோக்கியமான உணவு நமக்கு ரொம்ப தேவை பேசிக் நீட்ல. அண்ட் நமக்கு ஒரு விருப்பமான
விதமான பைக் தேவை, சொந்த வீடு வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேவை. இன்னைக்கு மனுஷனா இந்த உலகத்துல நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா நமக்குன்னு வாழ்றதுக்கு ஒரு இடமாவது கண்டிப்பா இருந்தே ஆகணும். ஸோ ஓன் ஹவுஸ் வேணும். அண்ட் வந்து ட்ரீம் கார், இன்னைக்கு 4 பேர் போகணும் 5 பேர் போகணும் அப்படின்னா போலீஸ் வந்து பைக்ல போனோம்னா பிடிச்சிடுறாங்க. ஸோ நம்ம ஃபேமிலியா பீஸ்ஃபுல்லா டிராவல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா கார் தேவைதான். ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு பேசிக் நீடா வந்து இந்த இடத்துல தேவைப்படுது. ஓகேங்களா, இந்த பேசிக் நீட் அத்தனையுமே ரியோமார்ட் மூலியமா நீங்க பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு வந்து சொல்றதுக்காக தான் இந்த ஸ்லைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்மார்ட் போன் ஏர்ன் ஃப்ரம் ஹோம் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. கார்னர்ல பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஒரு செல்போன் இருந்தாலே ஸ்மார்ட் போன் இருந்தாலே நீங்க வீட்டுல இருந்து இந்த வியாபாரத்தை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில டீம் எல்லாமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிளே ஸ்டோர் போனீங்கன்னா நம்ம ரியோமார்ட்டோட ஆப் இருக்கும், அங்க நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு ஆப் இருக்கு, தமிழனோட ஒரு ஆப். ஓகேங்களா, ஸோ டெலிவரி டீம் இருக்காங்க, அண்ட் வந்து சாஃப்ட்வேர் டீம் இருக்காங்க, வேர் ஹவுஸ் இருக்கு, ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறுவனம் இயங்குறதுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸுமே இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா, அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரியோ பிரைம் மெம்பர்ஷிப் இது எல்லாமே எனக்கு ஓகேங்க. நான் இந்த இடத்துல ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒன்லி ஒன் டைம் பர்ச்சேஸ். இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஜாயின் பண்ணோம்னா என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு முறை கடை மாத்தி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை இங்க வாங்கினீங்கனாலே பிரைம் மெம்பர்ஷிப் கொடுத்துடுறாங்க. அந்த பிரைம் மெம்பர்ஷிப் என்ன மாதிரி இருக்கும்னு பாத்தீங்கன்னா யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் வந்து லாட் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல நீங்க ஆப்ல இருந்து எடுத்துக்க முடியும். அண்ட் ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க. அண்ட் வந்து ஃப்ரீ ஜூம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஃப்ரீ டிஜிட்டல் ஸ்டோர் ப்ரொவைட் பண்றாங்க. இன்னைக்கு மார்க்கெட் பிளேஸ் வந்து நம்ம ரியோமார்ட் மூலமா கொடுக்குறாங்க. செல்லர்ஸ் எல்லாமே இந்த ரியோமார்ட்ல வந்து நீங்க வியாபாரமும் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. சரிங்களா, அண்ட் ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க. அண்ட் பாசிவ் இன்கம், நீங்க தூங்குனாலும் வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு தர்றதுதான் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி. ஸோ இங்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணதுனால பாசிவ் இன்கம்மே கொடுக்குறாங்க. அண்ட் வந்து ரீபர்ச்சேஸ் இன்கம் கொடுக்குறாங்க. நீங்க வாங்கக்கூடிய வெளியில வாங்கக்கூடிய பொருட்களை ரியோமார்ட் ஆப்ல அதே ட்ரெஸ், அதே கடுகு காஞ்ச மிளகா, ஏதோ உங்களுக்கு பிடிச்சது அதே ரியோமார்ட் ஆப்ல நீங்க வாங்கும்போது ரீபர்ச்சேஸ்க்குன்னு ஒரு இன்கம் கொடுக்குறாங்க. கமர்ஷியல் ஐட்டத்துக்கே கொடுக்குறாங்க இங்க. அண்ட் வந்து ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாமே இங்க கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்டாக் பாயிண்ட் இன்கம்மே கொடுக்குறாங்க. நீங்க ஸ்டாக் எல்லாம் நீங்க இருக்கக்கூடிய ஏரியாக்கள்ல சேவ் பண்ணி வச்சு நீங்க சேல் பண்றீங்கன்னா அதுக்கான ஒரு பார்ட் ஆஃப் இன்கம்மே இங்க கொடுக்குறாங்க. சரிங்களா, ஸோ பெனிஃபிட் ஆஃப் ரியோ பிரைம் மெம்பர்ஷிப்ல இந்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க ஒரே ஒரு வேலை தான் பண்ணணும். ஒரே ஒரு முறை கடை மாத்தி நம்ம தமிழ்நாட்டோட ஆப்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலே போதும். ஸோ என்ன பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே கேள்வியா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கேஜோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. சில பேக்கேஜஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த பேக்கேஜை நீங்கள் உங்களுக்கு எந்த பேக்கேஜ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா போதும், ஒன் டைம் மட்டும். ஓகே, சாரி கிட் பர்ச்சேசிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1600 ரூபாய். எவ்ரி பர்ச்சேஸ் யூ கெட் லாட் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ரீபர்ச்சேஸ் இன்கம். இந்த 1600 ரூபாய் நீங்க பே பண்ணீங்கன்னா ஒரு சாரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சாமுந்திரிக்கா பட்டு சாரி வந்து இங்க கொடுக்குறாங்க. அந்த சாரி பர்ச்சேஸ் பண்றது மூலியமா உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிரைம் மெம்பர்ஷிப்ல இருக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் வந்து நீங்க அடுத்தடுத்து ரியோமார்ட்ல எந்த பொருள் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலும் ரீபர்ச்சேஸ் இன்கமும் உங்களுக்கு கிடைக்கும். அட் த சேம் டைம் நிறைய டிஸ்கவுண்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்க கம்பெனியோட ஒன் ஆஃப் த பிரைம் மெம்பரா உள்ள வந்துடுறீங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த கிட்ட என்னன்னு பாத்தீங்கன்னா கிராசரி. இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல நம்ம மளிகை சாமான் வாங்குறோம். இன்னைக்கு பிறந்ததுல இருந்து நம்ம இன்னைக்கு பிறப்புல இருந்து இறப்பு வரையும் சாப்பிடாம யாருமே கிடையாது. ஸோ எல்லாருமே நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஏதோ ஒரு கடைகளில் போயிட்டு மளிகை சாமான் வாங்குறோம். அந்த மளிகை சாமான் கடைகள் எல்லாம் நமக்கு ஒரு வருமான வாய்ப்பு கொடுத்துருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ இன்னைக்கு இந்த நிறுவனத்துல ஒரு முறை மட்டும் கடை மாத்தி நம்ம மளிகை சாமான் வாங்கி சாப்பிட்றது மூலியமா ஒரு வருமான வாய்ப்பு வந்து இவங்க நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ பர்ச்சேசிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2600 ரூபாய். யூ கெட் 25 ஐட்டம்ஸ், 25 வகையான பொருட்கள் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துடுறாங்க. ஓகேங்களா, அது கூட சேர்த்து உங்களுக்கு பிரைம் மெம்பர்ஷிப்கான எல்லா பெனிஃபிட்டையுமே உங்களுக்கு கொடுத்துடுறாங்க. ஒரே ஒரு முறை லைஃப்லயே ஒரே ஒரு முறை கடை மாத்தி நீங்க பொருள் வாங்குறது மூலியமா இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியுமே உங்களுக்கு கிடைச்சிருது. ஓகேங்களா,
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேசிங் அமௌண்ட்ல 2600 ரூபாய் 2 saree கிட் கொடுக்குறாங்க. 2 saree வந்து நீங்க பட்டு saree பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதேதான் எவ்ரி பர்ச்சேஸ் யூ கெட் லாட் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ரீபர்ச்சேஸ் இன்கம். எப்பெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும், அப்ப நீங்க பர்ச்சேஸ் பண்றப்பெல்லாம் உங்களுக்கு ரீபர்ச்சேஸ் இன்கமுமே கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஏன்னா நீங்க இங்க பிரைம் மெம்பர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹாட் கிட்டில் அண்ட் ஃபுட் சாப்பர் கொடுக்குறாங்க. அதுவுமே உங்களுக்கு 40 பாயிண்ட் வேல்யூல கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே 2600 ரூபாய் பேக்கேஜ். அண்ட் வந்து 2200 ரூபாய்க்கு ஒரு 2 பேக்கேஜ் கொடுக்குறாங்க. மென்ஸ் ஃபேஷன் அண்ட் உமன்ஸ் ஃபேஷன் கொடுக்குறாங்க. மென்ஸ் ஃபேஷன்ல ஒரு ஃபேண்ட் ஷர்ட் வந்து கொடுக்குறாங்க. அண்டு உமன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குர்த்தி பேக்கேஜ் வந்து கொடுக்குறாங்க, சல்வார் செட்டு. ஸோ நீங்க வெளியில வாங்கக்கூடிய ஒரு சல்வாரையோ ஒரு பேண்ட் ஷர்ட்டையோ கடை மாத்தி வாங்குறது மூலியமா இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க எடுத்துக்கிறீங்க இங்க. ஓகேங்களா, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரியோ சாஃப்டி அப்படின்னு சொல்லி ஒரு நாப்கினுமே கொடுக்குறாங்க 2600 ரூபாய்க்கு. ரசாயன கலப்பில்லாத பொருட்களை பயன்படுத்துவது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய கருப்பை சார்ந்த நீர் கட்டிகள் மற்றும் பிற சிக்கல்கள் வராமல் தடுக்க ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அமைகிறது. சுருக்கமாக சொன்னால் ஆர்கானிக் நாப்கின்கள் ஒரு பெண்ணின் அடிப்படை ஆரோக்கியத்தையும் எதிர்கால தாய்மையும் ரசாயன தாக்குதலில் இருந்து பாதுகாக்கின்றன. ஸோ இந்த நாப்கின் நீங்க யூஸ் பண்றது மூலியமா எதிர்காலத்தில் வரக்கூடிய, இன்னைக்கு நிறைய குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, கர்ப்பப்பையில கேன்சர், இந்த மாதிரி நிறைய வந்துட்டே இருக்கு இன்னைக்கு. ஸோ இது எல்லாமே எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கழிவுகளால் ஆன நாப்கினை வந்து நம்ம பயன்படுத்துறதுனால தான் இது எல்லாமே நமக்கு வருது. ஸோ அந்த நாப்கின்ஸை நீங்கள் நம்மளோட ரியோ சாஃப்டி நாப்கின் பயன்படுத்துறது மூலயமா பியூர்லி ஆர்கானிக் நாப்கின் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப உங்களுக்கு ஹைஜீனிக்காக இருக்கும் இந்த இடத்துல. அண்ட் வந்து அலோவேரா ஜெல் அண்ட் வந்து 9 லேயர்ஸ் இருக்கும் இந்த நாப்கின்ல. அண்ட் முருங்கைக்கீரையால் ஆன ஒரு ஃபைபர் ஸ்ட்ரிப் வந்து இந்த இடத்துல கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த நாப்கின். சரிங்களா, ஸோ சாரி ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், தூய்மைன்னு சொல்லிட்டேன் தாய்மைக்கு. ஸோ அண்ட் வந்து நாப்கின் பர்ச்சேஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2600 ரூபாய். எவ்ரி பர்ச்சேஸ் யூ கெட் லாட் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ரீபர்ச்சேஸ் இன்கம். முன்னாடி சொன்னது மாதிரி தான், நீங்கள் எப்போல்லாம் பர்ச்சேஸ் பண்றீங்களோ டிஸ்கவுண்ட் அண்ட் ரீபர்ச்சேஸ் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். 40 பீஸ் நாப்கின் வந்து கொடுக்குறாங்க, 5 பாக்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே ஓகே. எனக்கு வந்து எப்படி இன்கம் பிளான் இருக்கும், எப்படி நான் சம்பாதிக்க முடியும், நான் ஒரே ஒரு மளிகை சாமானோ ட்ரெஸ்ஸோ என்ன கேட்டு நான் ஒரு கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் மேடம், ஆனால் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே U1 அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, ஒரு ஐடி பிளான் அப்படின்னு லெஃப்ட் சைடு இருக்கும் பாருங்க. அதுல தான் நீங்க ஒரு கிராசரி கிட்ட பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க பேர்ல ஒரு ஐடி இருக்கும். அண்ட் நீங்க என்ன பண்ணணும்னா இங்கே பொருள் வாங்கினதை இன்னைக்கு நம்ம மக்களுக்கு வந்து ரெஃபர் பண்றது அப்படின்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா இன்னைக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலியமாவே சந்தோஷமா இருக்கமா, துக்கமா இருக்கமா, மேரேஜுக்கு போறோமா, எங்க போறோமோ எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு பகிரக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இன்னைக்கு வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு ஐகான் மூலியமா நமக்கு அற்புதமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல இருந்து நீங்க நம்ம பிசினஸ்ல ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களோட ஸ்டேட்டஸ்ல நீங்க வைக்கும் போது லதா ராணின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது உங்க கூட சேர்ந்து ரியோ மார்ட்ல பிசினஸ் பார்ட்னரா வர்றதுக்காக நம்ம ரியோ மார்ட்ல அவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களுமே கிராசரியே எடுத்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு கீழே அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணுவாங்க. லதா கீழே ராணியுமே ஸ்டேட்டஸ் போட்டு அவங்களுக்கு கீழே தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ லெஃப்ட்ல ஒரு 4 ஐடி, ரைட்ல ஒரு 4 ஐடி, நீங்க எடுக்கக்கூடிய ஒரு கிட்டுக்குமே உங்களுக்கு ஐடி நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கம்பெனி வந்து உங்களுக்கு தனியா கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ அப்ப 4 ஐடி ரைட்ல லெஃப்ட்ல 4 ஐடி வரும்போது 40 PV, அதாவது மளிகை சாமான் போது 40 PV, அப்போ 160 பாயிண்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு லெஃப்ட் ரைட் மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆகும் போது உங்களோட முதல் வார வருமானம் 1600 ரூபாய் நீங்க எடுப்பீங்க. மேக்சிமம் பர் வீக் 40,000 ரூபாய் 40,000 இந்த இடத்துல ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு வாரம் 40,000 ரூபாய் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது உங்களுக்கு லாஸ்ட் ஸ்லைட்ல வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, இங்க வந்து கேரி ஃபார்வர்ட் சிஸ்டமே வச்சிருக்காங்க. உங்க உழைப்பு வந்து எந்த இடத்துலயுமே இந்த இடத்துல எடுக்கப்படாது, அப்படியே தான் இருக்கும். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 ஐடி பிளான். இது என்ன மேடம் 3 ஐடி பிளான் சொல்லிட்டு அடுத்துமே நமக்கு 7 ஐடி பிளான் இருக்கு.
இந்த கம்பெனி வந்து ஒரு ஐடி 3 ஐடி 7 ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு 3 வகையான இன்கம் பிளான் வந்து இவங்க கொடுக்குறாங்க. எதுக்காக இந்த 3 வகையான இன்கம் பிளான் பாத்தீங்கன்னா, சில நபர்கள் எனக்கு இவ்வளவே போதும், என்னுடைய பேர் மேட்ச் வந்து ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் வந்தா போதும் மேடம், ஓரளவுக்கு நான் வந்து ஸ்லோவா போய் நான் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ற நபர்களும் இருக்காங்க. அப்படி வர நபர்கள் ஒரு ஐடி போட்டு நீங்க வரலாம். இல்ல நான் இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 3 ஐடி, மினிமம் ஒரு 3 ஐடி போட்டு வந்தீங்கன்னா நல்லா நீங்க இன்கம் எடுக்க முடியும். அந்த 3 ஐடியுமே மளிகை சாமானே எடுக்கிறீங்களோ அல்லது காம்போவா நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்களோ உங்களோட விருப்பம். ஜஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கான மளிகை சாமான பிஃபோரா நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களோட டைரக்ட்ல ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை நீங்க ரெஃபர் பண்ணுவீங்க. முன்னாடி ஒரு ஐடிக்கு சொன்ன மாதிரி தான், நீங்க ஐடி போட்டதை நீங்க ஜாயின் பண்ண ஒரு விஷயத்த சந்தோஷமா ஒரு பிசினஸ் நான் எடுத்திருக்கேன்ற விஷயத்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நீங்க பகிர்றது மூலியமா ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க என்ன ஒரு பிசினஸ் அப்படின்னு சொல்லி 4 பேர் கேட்பாங்க. நிறைய பேர் கேட்பாங்க. அதுல 4 பேர் நீங்க கூப்பிட்டு வருவாங்க. அந்த நபர்களை உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த நபர்கள் கூட நீங்க பேச வச்சீங்கன்னா, நீங்க எப்படி உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சதோ அதே மாதிரி அவங்களுமே புரிஞ்சு கண்டிப்பா ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ அப்படி அந்த 4 பேர் யாருன்னு பாக்கலாமா? தினேஷ்னு சொல்லிட்டு ஒரு நபர் வராரு, யமுனான்னு சொல்லி ஒரு மேடம் வராங்க, சக்தின்னு சொல்லி ஒரு சார் வராரு, விஜய்ன்னு சொல்லி ஒரு சார் வராரு. இந்த 4 நபர்களுமே நீங்க போட்ட 3 என்ட்ரியில உங்களை நம்பி பிசினஸ் பார்ட்னரா உங்க கூட இணையறதுக்காக 4 பேர் வராங்க. அந்த 4 நபர்களும் ஒரு 2 என்ட்ரி போட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ உங்களோட வருமானம் பாத்தீங்கன்னா U2 அப்படின்ற ஐடியும் உங்களோட ஐடி தான். சோ அதுல ஒரு 800 ரூபாய் சம்பாரிச்சிருப்பீங்க. U3 அப்படின்ற ஐடி உங்களோட, அதுல ஒரு 800 ரூபாய் சம்பாரிச்சிருப்பீங்க. U1 அப்படிங்கிற ஐடி யாரையாவது ஜாயின் பண்ணிச்சுதா? தினேஷ் கிட்ட போய் சொல்லுச்சா? யமுனா கிட்ட போய் சொல்லுச்சா? எதுவுமே கிடையாது. U1 என்ற ஐடி வந்து அப்படியேதான் டாப்ல இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம சிஸ்டமேட்டிக்கல் ஒர்க் அப்படியே உங்களுக்கு பைனரி கால்குலேட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டாப் ஐடிக்கு இன்கம் ரிலீஸ் ஆயிடும். ஓகேங்களா? சோ இங்க U1 ஐடிக்கு லெஃப்ட் ரைட் என்ன எடுக்குதோ அது வந்து டபுள் மடங்கா போகும் இந்த இடத்துல. சோ இது எல்லாமே உங்களுக்கு கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா U1 அப்படிங்கிற ஐடி ஒரு 2000 ரூபாய் டாப்ல வந்து உங்களுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணி வச்சிருக்கும். சோ இந்த இடத்துல டோட்டலா கால்குலேட் பண்ணீங்கன்னா தினேஷ் ஒரு 2 ஐடி, யமுனா 2, சக்தி ஒரு 2 ஐடி, விஜய் ஒரு 2 ஐடி, மொத்தமா 8 ஐடி. அதாவது லெஃப்ட்ல ஒரு 4 என்ட்ரி, U2ல U3யோட ரைட்ல ஒரு 4 என்ட்ரி எடுத்திருக்கீங்க. இதே வேலையை தான் இந்த இடத்துல ஒரு ஐடி பிளான்ல பாத்தீங்கன்னா தெரியும். லதா 4 ஐடி, ராணி 4 ஐடி அவங்களுக்கு கீழே எடுத்திருப்போம். 1600 ரூபாய் இன்கம். பட் ஆனா அதே ஒரு ஐடியில எடுத்த பிளானே இந்த இடத்துல பிரிச்சு நீங்க போடும்போது டபுள் மடங்கா நீங்க இங்க இன்கம் எடுப்பீங்க. 3 ஐடி பிளான்ல என்ன பெனிஃபிட்னா 2 மடங்கான வருமானம் எடுப்பீங்க. செய்யற வேலை ஒண்ணுதான், இன்கம் 2 மடங்கா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஐடியில சிங்கிள் இன்கம் தான் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? சோ மேக்சிமம் பர் வீக் 1,20,000 ரூபாய் 1,20,000 நீங்க ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு ஐடிக்குமே நீங்க 40,000 ரூபாய் சீலிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இவங்க கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி பிளான், அதாவது 7 ஐடி ஃபேமிலி பிளான் சொல்லுவாங்க. என்னோட குடும்பத்தார் எல்லாமே நாங்க சேர்ந்து வந்து இந்த வாய்ப்பை வந்து எடுத்து பயணம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதாவது ஒரு பொருளாதார வளர்ச்சியில, ஒரு குடும்பத்தோட பொருளாதார வளர்ச்சியில எல்லாருக்குமே பங்களிப்பு இருக்கணும். ஒரு அப்பாவுக்கு தான் இருக்கணுமா, அம்மாவுக்கு தான் இருக்கணுமான்னு கிடையாது. பிள்ளைகளுக்கு இருக்கணும், சகோதரர்களுக்கு இருக்கணும், எல்லாருக்குமே அந்த வளர்ச்சி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வந்து நான் என்னோட ஃபேமிலியோட பொருளாதார வளர்ச்சியை நான் டாப் லெவல் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியா வந்து பிசினஸ் பண்றாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 7 ஐடி வந்து பிளேஸ்மெண்ட் பண்றாங்க. அப்படின்னா அந்த டோட்டல் ஃபேமிலிக்குமே தேவைப்படக்கூடிய நபர்கள் 100 நபர்களா 50 நபர்களான்னா கிடையவே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 8 நபர்கள், அந்த 8 பேரை வச்சு அந்த 7 ஐடி போட்ட ஒரு ஃபேமிலி பிசினஸ் பார்ட்னரா 8 பேரை ஜாயின் பண்ணி ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா 35,600 ரூபாய் இந்த இடத்துல சம்பாதிக்க முடியும். மேக்சிமம் பர் வீக் 2,80,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா U1, U2, U3 இவங்க இந்த 3 ஐடியில இருக்கக்கூடிய நபர்களும் யாரையுமே ரெஃபர் பண்ண மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு கீழே எந்த ஐடியுமே வராது. U4, U5, U6, U7 இவங்களுக்கு கீழே மட்டும் தான் நம்ம லெக் வந்து பிரியும். இதுல நான் ஷோ பண்ணிருக்கேன் பாருங்க. சோ இப்படிதான் இருக்கும். அந்த U4 ரவின்னு சொல்லி ஒரு 2 பேரை சேர்க்கிறாங்க. U5 வந்து தேவஹரின்னு சொல்லி ஒரு 2 பேரை ஜாயின் பண்றாங்க. U6 வந்து ராமு கவின்னு சொல்லி ஒரு 2 பேரை ரெஃபர் பண்றாங்க. U7 மாலா
அண்ட் சுதான்னு சொல்லி ஒருத்தவங்களை ரெஃபர் பண்றாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8 நபர்களை அவங்க டைரக்ட்ல ரெஃபர் பண்ணும்போது U4 ஐடிக்கு ஒரு 2800 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்றாங்க. U5க்கு ஒரு 2800 ரூபாய். இந்த U4 U5 இன்கம் எடுத்ததுனால U2க்கு அப்படியே டூப்ளிகேட் ஆகி ஒரு 6000 ரூபாய் இன்கம் எடுக்குது. U6 2600, U7 2800 எடுக்கிறாங்க. சாரி, U3க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6000 ருபீஸ் இன்கம் ஏர்ன் பண்றாங்க. அண்ட் இந்த U2ல இருந்து U3ல இருந்து U7 வரையும் பண்ணக்கூடிய அந்த ஒரு பிசினஸ ஹையஸ்ட் ஆக்கி U1 அப்படின்ற உங்களோட டாப் ஐடி 12400 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணுது. ஸோ இதுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா 40 PV கிட்ல தான் இங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். 2600 ரூபாய் கிட்ட ஏதோ ஒரு 2600 ரூபாய் கிட்ட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க 7 டைம்ஸ். அதாவது உங்க ஃபேமிலியே அம்மா ஒரு ஐடி, அப்பா ஒரு ஐடி, தங்கச்சி, தம்பி, அந்த மாதிரி வந்து உங்களோட கசின், உங்களோட ஃப்ரெண்ட், இந்த மாதிரி உங்க ஃபேமிலியா ஒரு 7 ஐடி நீங்க 7 கிட்டு உங்க குடும்பத்துக்காக நீங்க பர்ச்சேஸ் பண்ணது மூலியமா அந்த வாய்ப்பை அதே மாதிரி ஒரு 8 குடும்பத்துக்கு நீங்க கொடுத்தது மூலியமா இந்த வருமானம் வந்து நீங்க எடுக்கிறீங்க. ஓகேங்களா? ஹவு டு earn 40,000? ஆரம்பத்துல இருந்து சொல்றீங்க மேடம் மேக்சிமம் பர் வீக் 40,000. எப்படி இந்த 40,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஐடி இருக்கு. வாசுன்னு சொல்லி ஒருத்தர் ஜாயின் பண்றாரு, சீதான்னு சொல்லி ஒருத்தவங்க ஜாயின் பண்றாங்க, 2 பேர்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு ஐடியில உங்களுக்கு 40,000 எப்படி சம்பாதிக்கிறது நாங்க இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல் வாரம் வாசு வந்து ஒரு நபரை ரெஃபர் பண்றாரு 40 PVல, அதாவது மளிகை சாமான்லயோ ஹாட் கிட்டல், ஃபுட் சாப்பர், 2 சாரி கிட்லயோ எனி கிட்ல ரெஃபர் பண்றாரு. சீதா மேடமும் அதே மாதிரி ஒரு 40 PV கிட்ல ரெஃபர் பண்றாங்க. உங்களோட வருமானம் 400 ரூபாய். இரண்டாவது வாரம் வாசு சாரி கீழே ஒரு நபர் ஜாயின் பண்ணிருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு லெப்ட் ரைட் 2 பேரை ரெஃபர் பண்றாங்க. 80 PV உங்களுக்கு கிடைக்குது. ரைட்ல சீதா மேடம் கூட டீமு கீழே ஒரு பிசினஸ் நடந்து 80 PV உங்களுக்கு ஆட் ஆகுது. அப்போ உங்களோட வருமானம் 2வது வார வருமானம் 800 ரூபாய் எடுக்கிறீங்க. 3வது வாரம் பாத்தீங்கன்னா 160 PV கிடைக்குது. சீதா மேடம் கீழேயும் ஒரு 160 PV வராங்க. அப்போ உங்களோட இன்கம் 1600 ரூபாய். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கோம்னா வாசு சாரும் இன்கம் ஏர்ன் பண்ணியிருப்பாரு, சீதா மேடமும் இன்கம் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒரு ஐடிக்கு சொல்றதுனால உங்களோட இன்கம் மட்டும் இங்க கால்குலேட் பண்ணி சொல்றோம். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு டீமோட ப்ராப்பரான டூப்ளிகேஷன் வந்து ஒரு 8 வாரங்கள் இதே தொடர்ந்து 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும், 16 32 ஆகும், 64 ஆகும், 128, இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டான ப்ராப்பரான பிசினஸ் வந்து நீங்க சேல் நடத்திட்டு வரீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு 7வது வாரம் பாத்தீங்கன்னா 2560 PV மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆகும்போது 25,600 ரூபாய் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 8வது வாரம் 5120 PV இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் பாயிண்ட் வேல்யூ. ஸோ இங்க லெஃப்ட் சைடும் சீதா மேடம் சைடும் ஒரு 5120 பாயிண்ட் வேல்யூ கிடைக்கும். உங்களோட டோட்டல் வருமானம் 40,000 ரூபாய் நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல கம்பெனி ஒன் ஆஃப் த பிராண்ட் அச்சீவரா நீங்க இந்த இடத்துல வருவீங்க. சரிங்களா? இந்த சீலிங்கை அச்சீவ் பண்ணிடுவீங்க நீங்க. ஸோ இந்த சீலிங் அச்சீவ் பண்றது மூலியமா இன்னொரு பிளஸ் உங்களுக்கு என்னன்னா, டாப்ல இருந்து என்னென்ன லெவல் இருக்கோ எல்லா லெவல்களையும் நீங்க அச்சீவ் பண்ணி, நீங்க சீலிங் அச்சீவ் பண்ணி உங்களுடைய டீம்ல நிறைய அச்சீவர்ஸை கொடுத்து இந்த வருமானத்தை வந்து நீங்க ஏர்ன் பண்ணிருப்பீங்க. ரொம்ப ஈஸியா 8 வாரத்துல ப்ராப்பரா நீங்க இந்த வியாபாரத்தை கடவுள் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு, அந்த வாய்ப்பை நான் வரவேற்றுக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சு நீங்க பண்ணீங்கன்னா ஒரே வாரத்துல 40,000 ஈஸியா இங்க ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் ஆஃப் ரியோ மார்ட் இங்க அச்சீவ்மெண்ட்டுமே கொடுக்குறாங்க. யூ ஏர்ன் 1000 ருபீஸ் ரியோ ஸ்டார் அச்சீவர். 1000 ரூபாய் சம்பாதிச்சீங்கனாலே ரியோ ஸ்டார் அச்சீவர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இங்க கொடுக்குறாங்க. யூ ஏர்ன் ருபீஸ் 3000. 3000 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா சில்வர் ஸ்டார் அச்சீவர். 5000 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா கோல்டு ஸ்டார் அச்சீவர். 10,000 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா டைமண்ட் அச்சீவர். அண்ட் வந்து கம்பெனியோட ஒன் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படின்ற ஒரு லெவலுமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் வந்து 40,000 ரூபாய் சம்பாதிச்சீங்க அப்படின்னா பிராண்ட் அச்சீவர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியோட ஹையஸ்ட் லெவல் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து earn rupees 40,000 3 times. அதாவது 3 முறை நீங்க கம்பெனியோட பிராண்ட் அச்சீவரா மாறினீங்கன்னா
ஒரு டாப் லெவல் பொசிஷன் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு லெவல் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களின் உழைப்பிற்கேற்ப பாராட்டுகளும் மரியாதைகளும் வருமானமும் வழங்கும் ஒரே நிறுவனம் ரியோ மார்ட் ஸ்டோர். இங்க வந்து கம்பெனியோட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கம்பெனியோட பிரைவேட் லிமிடெட், எம்சிஎஸ் சர்டிபிகேட் அண்ட் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், பேன் கார்டு அண்ட் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஜிஎஸ்டி, இந்த மாதிரி கம்பெனியோட எல்லா சர்டிபிகேட்டுமே இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லீகலி கம்பெனி வந்து சூப்பரான கம்பெனி. ஓகே, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க எவ்ரி இண்டிவிஜுவல் மஸ்ட் நவ் தே பிளான். நீங்க ஐடி போடுறதுக்கு முன்னாடி கம்பெனியோட பிளானை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்காக நான் ஒரு மளிகை சாமான் வாங்கினேன், உங்களுக்காக நான் கடை மாத்தி புடவை வாங்கினேன் அப்படின்ற வார்த்தைகளை தாண்டி எனக்காக நான் சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கேன், என்னோட ஃபேமிலியை நான் பெரிய லெவல் கொண்டு போகணும், பொருளாதார வளர்ச்சியில பெரிய லெவல் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதா இங்க நிறுவனத்துக்கு ஒரு அடையாளமா இருக்கும். சரிங்களா? அதனாலதான் பிளானை நீங்க தெரிஞ்சுட்டு வரணும்னு சொல்றாங்க. வீக்லி கட் ஆஃப் சாட்டர்டே 12 AM. நீங்க நைட்டு 12 மணிக்கு சாட்டர்டே கட் ஆஃப் முடிஞ்சிடும். உங்களுக்கு பே அவுட் திங்கக்கிழமை வந்துடும். ஓகேங்களா? யூ வில் கெட் இன்கம் ஒன்லி இஃப் யூ அப்டேட் கேஒய்சி. நீங்கள் உங்களோட இன்கம் எடுக்கணும்னா கேஒய்சி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே உங்களோட கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி தெரியலனா கஸ்டமர் கேர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணிங்கன்னா. ஓகே, டிடிஎஸ் 5% அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து 5% வந்து இங்கே எடுக்கிறாங்க. மஸ்ட் அட்டெண்ட் டெய்லி ஜூம் மீட்டிங் அட் 7:45 PM ரெகுலர்லி. 7:45க்கு வரக்கூடிய ஜூம் மீட்டிங்கை கட்டாயம் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பிசினஸை பற்றின எல்லா டீட்டெயில்களும் அடுத்தடுத்த அப்டேட்டும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ மஸ்ட் சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி பின். உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு செக்யூரிட்டி பின் வந்து உங்களுக்கு மெயிலில் வந்திருக்கும். அந்த செக்யூரிட்டி பின்னையும் பாஸ்வேர்டையும் உங்களுக்கு விருப்பமான ஒரு கோட் நம்பராக நீங்கள் மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா ஏடிஎம் பின் மாதிரி உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஓகேங்களா? Any doubt if you call or WhatsApp 6383750893 கஸ்டமர் கேர் சர்வீஸ்க்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூ மஸ்ட் அட்டெண்ட் லைவ் பிரைம் ஸ்டார் ட்ரைனிங். இங்க வந்து உங்களுக்கு பிரைம் ஸ்டார் அப்படின்னு சொல்லி பிஎஸ்டி ட்ரைனிங் மந்த்லி ஒன்ஸ் அல்லது வாரத்தில் 4 வாரத்தில் 2 முறை உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 2 மீட்டிங் பண்ணுவாங்க. அந்த பிரைம் ஸ்டார் லைவ் ட்ரைனிங்ல நீங்க பங்கெடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வியாபாரத்தை பத்தின இன்னும் முழுமையான தகவல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் உங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் நேரா வந்தீங்கன்னா. சரிங்களா? ஸோ அதை கண்டிப்பா அட்டன் பண்ணணும்னு சொல்றாங்க. இங்க வந்து கம்பெனியோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க ஜாயின் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு பிடிஎஃப் கிடைச்சதுன்னா கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு நீங்க டைரக்டா மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன் இது வந்து நம்ம கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பர் இங்க லைவா கொடுத்துருக்காங்கன்னா, இன்கேஸ் வாரங்கள் உங்களுக்கு டைரக்டா கம்பெனிக்கு யாராவது சென்ட் பண்ணணும் மணி அப்படின்னு நினைக்கிற கூடிய ஆட்கள் இங்கே அவங்க லைவா சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்க யாருக்கிட்டையுமே வாங்க வேணாம். ஒரே ஒரு பிடிஎஃப்லேயே நீங்க எல்லாமே கிளியரா உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் இதுல கம்பெனியோட அக்கௌண்ட் டீட்டெயிலுமே கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து ஸ்கேனருமே இங்கே நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுல ஸ்கேன் பண்ணீங்கனாலும் உங்களோட பேமெண்ட் வந்து இதுல போயிடும். விஷன் ஆஃப் ரியோ மார்ட். இங்க விஷன் அண்ட் ஃபியூச்சர் விஷன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. விஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ரியோ விஷன் 2026 தி பெஸ்ட் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இன் 2026. உண்மையாவே ஒரு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லே பெஸ்டான நிறுவனம் அப்படின்னு சொல்லி ரியோ மார்ட் ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் வந்து வாங்கணும். அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய மக்கள் தான் அது காரணமே. ஸோ நீங்க எல்லாருமே கொடுக்கக்கூடிய ஆதரவுல நிறுவனம் கண்டிப்பா 2026 அண்ட் 27 வரக்கூடிய பெஸ்ட் காம்படிஷன்ல நம்மளுடைய நிறுவனம் பங்களிக்கலாம். ஓகேங்களா? 2000+ ப்ராடக்ட் வந்து நம்மளோட ஆப்ல வந்து நம்ம டைப் பண்ண போறோம். அண்ட் ஆஃப்லைன் ஷாப் வந்து ரியோ மார்ட் கொண்டு வர போறோம். அண்ட் 50+ பிரான்ச் ஆஃபீஸ் கொண்டு வர போறோம். 50+ கார் அச்சீவர்ஸ். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய கார் அச்சீவர்ஸா கண்டிப்பா இருக்கணும். அண்ட் 100+ சீலிங் அச்சீவர், 100+ சீலிங் அச்சீவர்ஸ் அதே தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்களா தான் இருக்கணும். ஒரு வாரம் 40,000 சம்பாதிக்கக்கூடிய நபர்களா இருக்கலாம். ஓகேங்களா? ஸ்டாக் பாயிண்ட் இன் ஆல் டிஸ்ட்ரிக்ட். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே நம்ம ரியோ மார்ட்டோட ஸ்டாக் பாயிண்ட் வந்து ஊர் இடங்கள்லயுமே இருக்கணும். அண்ட் ஃபியூச்சர் விஷன் பார்த்தீங்கன்னா A to Z நண்பர் சர்வீஸ் பஜார் வந்து இங்கே நம்ம கொடுக்க போறோம். அண்ட் வந்து ஆல் பேமெண்ட் சர்வீஸ் ரியோ பே அப்படின்னு சொல்லி வரப்போகுது. ஓன் வெஹிக்கிள் டெலிவரி கொண்டு வர போறோம். அண்ட் ரியோ அப்பார்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர போறோம். அண்ட் ஓன் ஹெட் ஆஃபீஸ் வந்து நம்ம கம்பெனிக்கு கொண்டு வர போறோம். நிறுவனத்தின் தொலைநோக்கு பார்வை அனைத்தும் உங்கள் தலைமுறையின் வளர்ச்சி. கண்டிப்பா கம்பெனியோட தொலைநோக்கு பார்வை எல்லாமே யாரோட வளர்ச்சி? நம்ம தலைமுறையினுடைய வளர்ச்சி. இன்னைக்கு தலைமுறைகளுக்கு
ஏத்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய வருமானம், நிறைய சொத்துக்களை இன்னைக்கு சேர்த்து வைக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வந்துட்டோம். ஏன்னா நம்ம தலைமுறைகளுக்கு எவ்வளோ விலைவாசி ஏற்றம் இருக்கும் அப்படின்றத நினச்சி பார்த்தாலே இன்னைக்கு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். நமக்கே இவ்வளோ விலைவாசி ஏற்றம் இருக்கு, அப்புறம் நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம தலைமுறைகளுக்கு இன்னும் பயங்கரமாக ஒரு வளர்ச்சி ஆகிடும். ஸோ அதுக்காக பிஃபோராகவே நம்ம அவங்களுக்கு ஒரு பொருளாதாரம் மூலியமாக ஒரு வளர்ச்சியை நம்ம சைட்லேருந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கு நிறுவனம் என்றைக்குமே உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும். கம்மியோட ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் வந்து இங்கே நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். அண்ட் மிஸ்ஸஸ் தனலட்சுமி மேடம் ஃபவுண்டர் டைரக்டர், அண்ட் மிஸ்ஸஸ் பத்மினி மேடம் ஃபவுண்டர் டைரக்டர், அண்ட் மிஸ்ஸஸ் கலாவதி மேடம் ஃபவுண்டர் டைரக்டர், அண்ட் மிஸ்ஸஸ் விஜயா தாமோதரன் மேடம் ஃபவுண்டர் டைரக்டர், அண்ட் மிஸ்டர் ஜான் ரமேஷ் சார் ஃபவுண்டர் டைரக்டர். இவங்க தான் நிறுவனத்தோட ஒரு 5 பில்லர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மேனேஜிங் டைரக்டர் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ரேவதி பாலாஜி மேடம் அண்ட் மிஸ்டர் தியாகராஜன் சார். இவங்க 2 பேர் தான் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர்ஸ். ஓகே, அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன் இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியோட அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன் பண்ண சில பிக்சர்ஸ் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவைலபிள் இன் ட்ரிப் ஆஃபர்ஸ், நிறைய ட்ரிப் ஆஃபர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும். தேங்க்யூ அப்படிங்கிறதுக்கு பதில் திங்க்யூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சிந்திக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் கண்டிப்பாக சிந்திங்க. நீங்கள் சிந்திச்சு உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை வரவேற்று ஒரு நல்ல இன்கம் ஏர்னராக நீங்கள் கண்டிப்பாக ரியோ மார்ட்டில் இருக்கணும். ஏர்ன் மோர் மணி ஃபுல்ஃபில் இன் யோர் லைஃப், இது கம்பெனியோட ஒரு பெரிய கண்டென்ட். இது மணி நம்ம ஏர்ன் பண்ணோன்னா தான் லைஃப் வந்து ஃபுல்ஃபில் பண்ணவே முடியும். இன்னைக்கு பணம் சம்பாதிச்ச நபர்கள் தான் என்ன சொல்கிறாங்க, பணமெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கை கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே யாரு? பணத்தை பல கோடிகளை பார்த்த நபர்கள் தான் இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க. கண்டிப்பா பணம் இருந்தாதான் வாழ்க்கையில ஒரு பெரிய ஃபுல்ஃபில்மெண்ட்டே நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ கண்டிப்பா எல்லாருமே ரியோ மார்ட்ல ஜாயின் பண்ணுங்க. ஒரு பிக்கஸ்ட் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கோங்க. உங்களோட லைஃப்ல பல மாற்றங்களை கொண்டு வரதுக்காக நிறுவனம் இன்னைக்கு காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோவை நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்க எல்லாருமே இமிடியேட்டா உங்களுக்கு வீடியோவை சென்ட் பண்ண நபர்களுக்கு கால் பண்ணி நான் எப்படி ஜாயின் பண்ணணும், நான் இன்னைக்கு ஜாயின் பண்றேன் அப்படின்ற வார்த்தைகளை சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு என்னெல்லாம் சந்தேகங்கள் இருக்கோ அத்தனை சந்தேகங்களையும் தெளிவா நீங்க கிளியர் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்க. தெளிவா இங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. கட்டாயமா யாருக்குமே இங்க ஜாயினிங் கிடையாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ.